புத்தக தினத்தை முன்னிட்டு 23/4/2025 நாமக்கல் முதலைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் புத்தகக் கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி வந்து அதில் உள்ள கதைகளை படித்து கதை சொல்லி புத்தக தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்களின் நற்செயலை பாராட்டுவோமே. அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் திரு சரவணன் போன்றவர்களையும் பாராட்டுவோமே. அப்பொழுது படிப்பு நூல்களில் ஒரு கதை சொல்லப் போகிறேன். வணக்கம், என் பெயர் சாரதனிஷ்கா. புத்தகத்தின் பெயர் வெள்ளைக்குடை. எழுதியவர் லா ராமலட்சுமி. ஒரு வீட்டில் எலியும் எலி வந்து ரெண்டு இருந்தது. அம்மா எலி குட்டி எலி வந்து சொன்னது, நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னதான். அம்மா எலி வந்து அம்மா அடுத்த வீட்டுக்கு வந்து ஓடை மலை எல்லாம் தாண்டி தாங்க அடுத்த வீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா எலி சொன்னாங்களாம். அதுக்கு குட்டி எலி சொன்னதான், அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னாங்களாம். யார் யாருக்கா அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு வந்து ஆமை குரங்கு எல்லாம் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னாங்களாம். 4 பேரும் வந்தாங்களாம். வந்து ஆமை வந்து ஏரியில் படுத்து நீந்துச்சான். அது மேலே வந்து அம்மா எலியும் குட்டி எலியும் உட்காந்தாங்களாம். அது வந்து ஆமை வந்து நீந்தினே கரைக்கிட்ட வந்து விட்டுருச்சான். குரங்கும் பின்னாடியே குரங்கு பின்னாடி நீந்திட்டு வந்துட்டு கரையில் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி டாட்டா காமிச்சிச்சான். குரங்கு வந்துட்டு மலை மேலே ஏற அவங்களுக்கு உதவி செஞ்சுச்சான். மலை மேலே வந்தோடனே மழை பெஞ்சிச்சாம்மா. மழை பெய்யால அங்கே பக்கத்துலேயே ஒரு குகை இருந்துதான். அந்த குகையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மழை நின்றோடனே அம்மா போய் வெளியே பார்த்துட்டு அம்மா எலி வந்து வெளியே மழை நின்றுச்சு வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு போயிடுச்சான். அம்மா எலியும் குட்டி எலியும் அதை விட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வா நம்ம நடலே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போவாலே லேசாக தூரல் போட்டுச்சான். அம்மா வந்து ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அங்கே அம்மா எலி வந்து யோசிச்சாங்களாம். அப்போ குட்டி எலி அங்கே தூரத்துலேருந்து என்னமோ ஒன்று பார்த்துச்சாங்க. அம்மா அது என்னதுமா அப்படின்னு குட்டி எலி வந்து அம்மா கிட்ட கேட்டுச்சாங்க. அது வெள்ளைக்காளான்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். அது போய் குட்டி எலி கும்பிடுன்னு ஓடி போய் அந்த காளானை பொறிச்சு உனக்கு ஒன்றுமா எனக்கு ஒன்றுமான்னு சொல்லி அந்த கொடையாட்டம் அந்த காளானை பிடிச்சிட்டு அங்கே திரும்புவாங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு பெயர் டி. ஹரிஹரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த புத்தக தினத்தை முன்னிட்டு நான் நாமக்கல்லில் உள்ள சரவணா புக் சென்டருக்கு சென்று பஞ்சதந்திர கதைகள்லேருந்து ஒரு புத்தகம் வாங்கினேன். அதிலிருந்து இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். அழகான மீன். அதாவது 2 மீன்கள் வந்துட்டு தங்க மீன்கள் வந்துட்டு சந்திச்சிச்சு. அப்போ நடந்த கதை தான். ஒரு தங்க மீன் வந்துட்டு கங்கை ஆறுலையும் இன்னொரு தங்க மீன் வந்துட்டு யமுனை ஆறுலையும் இருந்துச்சு. இந்த 2 ஆறும் ஒன்றா சேரும்போது தான் இந்த 2 மீனும் சந்திச்சிச்சு. அப்போ சந்திக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் வந்து பார்த்து அந்த இன்னொரு மீன் கிட்ட சொன்னிச்சான், நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகு அப்படின்னு அந்த மீனை பார்த்து சொல்லவும் அந்த மீன் சொன்னிச்சான், இல்லை நீ எப்போயாவது உன்னோட நிழலை பார்த்துருக்கியா, நான் தான் ரொம்ப அழகான நிழல் வச்சுருக்கேன், நான் தான் அழகு அப்படின்னு இன்னொரு மீன் சொன்னிச்சான். இவங்க 2 பேரும் சண்டை கட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தூரத்தில் ஒரு ஆமை கிட்ட வந்துச்சான். அந்த ஆமை கிட்ட போய் நம்ம 2 பேரும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மீனும் அந்த ஆமை கிட்ட போய் கேட்டுச்சான். ஆமையே நாங்கள் 2 பேரில் யார் ரொம்ப அழகாக இருக்கோம், நீ தான் சொல்லணும் அப்படின்னு இந்த 2 மீனும் கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொன்னிச்சான், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் இப்போ உங்களையே தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த ஆமை சொன்னிச்சான். இதை கேட்ட இந்த 2 மீனுமே பயத்தில் அங்கேருந்து பதறிட்டு ஓடிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவையில்லாத சச்சரவும் சண்டையும் ஆபத்திலையும். என் பெயர் விஜய். மதிய வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பந்தே விளையாடலாம். எழுவர்கள் திருநகை அரசு. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு ஆமா பந்து விளையாடலாம். பால் வந்து ஓடி வந்துச்சு. முயல் வந்து ஓடி வந்துச்சு. பக்கவச்சினி வந்து நின்றுச்சு. அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, அங்கேவா நமக்கு வராங்க,
கிளியும் குயிலும். எழுதியவர் ஞா. குமுதம். ஒரு கிளியும் ஒரு குயிலும் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து கிளிக்கு வந்து குயில் போல மாறணும்னு ஆசை, குயிலுக்கு வந்து கிளியை போல மாறணும்னு ஆசை. 2 பேர் பரஸ்பரம் ஒரு வனதேவதையிடம் கேட்குறாங்க. அந்த வனதேவதையும் சொல்கிறாங்க, நீ குயில் கிடக்கிறது நீ கிளியாக மாற்றினா உன் குரலாக மாறிடும் அப்படிங்குது. பரவாயில்ல எனக்கு இப்படி மாற்றிடுறாங்க. அப்புறம் கிளிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ குயிலாக மாறணும்னா உன் கலர் மாறிடும்,
மிகவும் பிடிக்கும். இனிப்புக்கீரை தேடி ரொம்ப மிகவும் தூரம் சென்றது. ஒரு நாள் சென்ற பொழுது இனிப்புக்கீரை எங்கேயும் காணவில்லை. மிகவும் தூரமாக சென்றது. குட்டி மேகம் கைத்தட்டியது, கவனிக்கவில்லை. கீக்கி மீண்டும் நடந்து கொண்டே இருந்தது. ஆறு இருந்தது. ஆற்று சலசல என அடித்தது. அதையும் கவனிக்கவில்லை கீக்கி. கீக்கி போய்கொண்டே இருக்கும் பொழுது இனிப்புக்கீரையை பார்த்தது. இனிப்புக்கீரையை பார்த்தவுடன் இனிப்புக்கீரை அபக்கென்று சாப்பிட்டது. அது கீக்கி அவர்கள் அம்மா வந்த பிறகு, கீக்கி உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுவது? என்னிடம் சொல்லாமல் இனிமேல் எங்கும் செல்லக்கூடாது. சரியா கீக்கி? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ஒரு கதையை கூறப் போகிறேன். இந்த கதையுடைய தலைப்பு நண்பர்களான மானும் வேடனும். 2 மாக்கள் நண்பர்களாக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே ரொம்ப அன்போட பாசத்தோட 2 பேருமே ஒருத்தருக்கு துணையாக இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை ஒரு மான் வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கிட்ட ஒரு வலை வச்சு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் அந்த மான் மாட்டிக்கிது. தூரத்தில் இருந்து இன்னொரு மான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த வலையில் மாட்டிருக்கேன், நீ இங்கே வந்தீங்கன்னா நீயும் மாட்டிடுவ, அதனால் நீ இங்கேருந்து எப்படியாவது போயிடு அப்படின்னு அந்த மான் இன்னொரு மான்கிட்ட சொன்னிச்சு. அதுக்கு அந்த மான், நான் போக மாட்டேன், நான் எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு தான் போவேன் அப்படின்னு வச்சு இன்னொரு மான். ஆனால் அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலே வேடன் வந்துட்டான். வந்தவுடனே அந்த மான் நமக்கு இப்போ எப்படியோ ஒரு மான் நமக்கு கிடச்சிச்சு, நம்ம அந்த மானை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ற நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இன்னொரு மான் அந்த வேடன்கிட்ட என் நண்பனை எப்படியாச்சும் விட்டுருங்க, அதுக்கு அவனுக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் சொல்லிட்டு, அதுக்கு வலையில் இருந்த மான் இல்லை அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என் கண் முன்னாடியே என் நண்பன் சாகிறத என்னால் பார்க்க முடியாது, என்னோட உயிரை எடுத்துருங்க, அவங்க உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் சொல்லிச்சு. அதுக்கு அந்த வேடம் இவங்க 2 பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே ஒன்றா இருங்க, நீங்கள் யாருமே புரிஞ்சிடாதீங்க, நான் உங்களையே கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையிலிருந்து அந்த மானை எடுத்துட்டாரு. அந்த வேடன் வெறும் கையோட சுற்றுறாங்க. சாப்பிட்டு நான் பஞ்சதேவ கதையிலேருந்து ஒரு தலைப்பு சொல்லுவேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரங்கும் அறக்கட்டளை. ஒரு ஊரில் ஒரு குரங்குன்னு ஒரு 2 குரங்கு கூட்டம் இருக்குது. அதில் ஒரு குரங்கு குறும்பு கொடுத்த குரங்கு. அப்போ ஒரு கிராமத்துலேயே அந்த குரங்கு போகுது. அப்போ பார்க்கும்போது அங்கே 2 மனிதர்கள் மரத்தை குட்டி குட்டி மரக்கட்டையை வச்சு வெட்டி கொடுத்தாங்க. அதை பார்த்து அது ஆச்சரியப்படுது. எப்படி சிறிய கட்டையை வச்சு பெரிய பெரிய மரத்தெல்லாம் உடைக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு அது கவனித்து பார்த்துருந்துச்சு. கடைசியில் ஒரு மரத்தை வெட்டி கொடுக்கலான்னு போது மதியம் சாப்பாடு பண்ணி வச்சாங்க. அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குரங்கு இன்னொரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு ஆர்வமாக இருந்துச்சு. அந்த குரங்கு அந்த மரக்கட்டை மேலே ஏறி நின்று அந்த பெரிய கட்டையை உடைக்க வந்து அந்த உடைக்குள்ளேருந்து அது எடுக்க பார்க்கும்போது அந்த குரங்கோட வால் அந்த மரத்துக்குள்ளே உடைச்ச மரத்துக்குள்ளே லைட்டாக மாட்டிருச்சு. அது கவனிக்காமல் அந்த மரத்தை எடுத்தனால வால் மாட்டிருச்சு. எவ்வளையோ ட்ரை பண்ணி வெளியே எடுக்க முடியல. திடீர்னு பார்த்தா எடுக்கும்போது வால் 2 அழுகுது.